செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் சார்பில் மாமல்லபுரம் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யும் அதிகாரம் மோடியிடம் உள்ளது. இதில் மத்திய அமைச்சர்கள் 2 பேர், எதிர்க்கட்சித் தலைவர் என 3 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். பெரும்பான்மை கொண்ட உறுப்பினர்கள் ஆதரவுடன் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கிறது. மேலும் நடுநிலையோடு செயல்படவில்லை என இந்திய தேர்தல் ஆணையத்தை விமர்சித்து பேசினார். இந்த கூட்டத்தில் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியரை காவல் நிலையத்திற்குட்பட்ட கேசவபுரத்தில் குமார் என்பவர் புதிதாக வீடு ஒன்று கட்டி வருகிறார். இங்கு கட்டிட வேலைக்காக முத்து என்பவர் சென்றுள்ளார். இந்நிலையில் முத்து போர்வெல் மோட்டரை இயக்கிய போது மோட்டரின் இரும்பு பைப்பிலிருந்து மின் கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்செங்கம் மத்திய மாநில விதைப்பண்ணை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மேல்செங்கம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் நடைபெறுவதால் காவல்துறையினர் அதிவேகமாக செல்லும் கார்களை கட்டுப்படுத்த தடுப்புகளை அமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சியில் பாலக்கொட்டப்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள ஓம் காளியம்மன் கோயிலில் அதே பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவர் பொங்கல் வைப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள ராஜசேகர் என்பவர் எங்கள் தோட்டத்தில் உள்ள கோயிலில் நீங்கள் பொங்கல் வைக்க கூடாது என்று கூறியுள்ளார். அப்போது கவிதா இங்குதான் பொங்கல் வைப்போம் என்று கூறியதை தொடர்ந்து அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கு வந்த கவிதாவின் தம்பி காசிராமன் ராஜசேகரை தாக்கியுள்ளார். மேலும் இரும்பு கம்பியால் அடித்ததால் தலையில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்தார். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் ராஜசேகரை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் காசிராமன் சேலம் சிவதாபுரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்து ஊருக்குள் புகுந்து வீடு வீடாக அடித்து தாக்கியுள்ளனர். இதில் பள்ளி மாணவர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஓமலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி காசிராமனை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகில் உள்ள காட்டுவேக்கா கொள்ளை கிராமத்தில் புத்தாண்டை கொண்டாட மாணவர்கள் இணைந்து கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சத்தம் அதிகமாக இருந்ததால் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட வந்துள்ளனர். அங்கு கூடியிருந்த மாணவர்கள் போலீசார் வருவதாக தகவல் அறிந்து தெரித்து ஓடியுள்ளனர். அப்போது 10ஆம் வகுப்பு மாணவர் ஆர்யா, 12ஆம் வகுப்பு மாணவன் தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் தரை கிணற்றுக்குள் விழுந்துவிட்டனர். இதில் ஆர்யா உயிரிழந்த நிலையில் தமிழ்ச்செல்வன் காயத்துடன் மீட்கப்பட்டார். ஆர்யா உடலை மீட்ட போலீசார் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. முகாமில் காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டு திறன் துறை, தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் உள்ளிட்ட 13 துறையை சார்ந்த கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை பார்வையிட வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியிடம் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார்கள். பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது.
கடந்த சில நாட்களுக்கு முன்பே எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மதுரையில் நடைபெறும் மாநாடு தொடர்பாக உஷா தியேட்டர் பேருந்து நிலைய பகுதியில் பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பேனரை அகற்றும்படி போலீசார் தரப்பில் கூறியதாக கூறப்படுகிறது. எஸ்டிபிஐ பேனர் அகற்றப்பட்ட நிலையில் பாஜக சார்பில் அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் குறித்த பேனர் வைக்கப்பட்டது. இதனை கண்ட எஸ்டிபிஐ கட்சியினர் பாஜக பேனரை அகற்ற வேண்டுமென போராட்டம் நடத்திய நிலையில் பாஜகவின் பேனர் அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் எஸ்டிபிஐ கட்சியினர் அங்கு பேனரை வைத்துள்ளனர். இந்நிலையில் தங்களது பேனரை அகற்றியதை கண்டித்து பாஜகவினர் பிளக்ஸ் பேனருடன் சிடிசி கார்னர் வரை பேரணியாக சென்றனர். அப்போது ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துடன் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதியை நோக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் பாஜகவினரை தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்தனர். மேலும் பாஜகவினர் வைத்திருந்த பேனரையும் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மாணவ மாணவியர்களுக்கான கலைஞர் நூற்றாண்டு விழா போட்டிகள் பரிசளிப்பு விழா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோயம்பேடு பேருந்து நிலையம் பொறுத்தவரை 30% பேருந்துகள் ஒரு வருட காலத்திற்குள் பெங்களூரு போன்ற வெளி மாநிலங்களுக்கு இயங்க உள்ளது என்றார். அதற்கு பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் இடத்தில் மிகப்பெரிய திட்டம் கொண்டுவர உள்ளோம் எனவும் தெரிவித்தார். நேற்று இரவு மாத்திரம் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த பயணிகளுடைய தேவைகளை முழுமையாக அறிந்து பேட்டரி கார்கள் ஏற்கனவே 5 இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை கூடுதலாக்குவதற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக தனியாக பணியாளர்களை நியமிப்பதற்கும் முடிவெடுத்து இன்றைக்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிக்கு பணியாளர்களை நியமிப்பதென்று முடிவெடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே எம்டிசி பஸ் அருகிலேயே லிஃப்ட் இருக்கின்றது, 2 லிஃப்ட். அதோடு தொடராக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்குண்டான அந்த நடைமேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் கடும் சேதமடைந்தன. வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதியையும் அறிவித்தார். அதன்படி நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக அளவு பாதிப்படைந்த தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு 6000 ரூபாயும் மற்ற பகுதிகளுக்கு 1000 ரூபாயும் நிவாரணத் தொகையாக அறிவித்தார். அதன்படி டோக்கன்கள் வழங்கப்பட்டு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நிவாரணத் தொகை பெற இன்று கடைசி நாள் என்று அம்மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். டோக்கன் பெற்றவர்கள் இன்று மாலை 5 மணிக்குள் கட்டாயம் நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நேற்று முன்தினம் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.6 பதிவான நிலநடுக்கம் அந்நாட்டின் இஷிகாவா, நிகாட்டா, டயோமா, யமகடா மாகாணங்களை நிலநடுக்கம் தாக்கியது. இந்த பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன. நிலநடுக்கத்தால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இதனால் வீடுகள் உட்பட ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. அதன்படி நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. அதேவேளை இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தானின் பைசாபாத்தில் நள்ளிரவு 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. முதல் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.4 பதிவான நிலையில் இரண்டாவது நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.8 பதிவானது. அடுத்தடுத்து அரை மணி நேரத்திற்குள் ஏற்பட்ட இந்த 2 நிலநடுக்கங்களால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். இந்நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கடந்த செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கேரளாவில் அம்மாநில பாஜக சார்பில் 2 லட்சம் பெண்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட கூட்டம் நாளை நடத்தப்படுகிறது. திருச்சூர்,
தேக்கிங்காடு மைதானத்தில் நடத்தப்படும் ஸ்ரீ சக்தி சங்கமம் என்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசுகிறார். இதுகுறித்து கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் கூறுகையில், தென் மாநிலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவ்வளவு பெரிய பெண்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்ததில்லை. இந்நிகழ்ச்சி தேசிய அளவில் முதல் நிகழ்வாக இருக்கும் என தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் 3 மாவட்டங்களில் மிதமான மழை வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.